நான் படிக்க போன ஸ்டூடெண்ட்ஸை படிக்கணும் தான் மெயின். எதுக்கு இங்கேருந்து போகிறாங்க, அம்மா அப்பா விட்டு நாட்டை விட்டு எதுக்கு எல்லாத்தையும் விட்டு போகிறாங்க, அங்கே போய் ஒரு எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ரிட்டர்ன் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இருக்க சீப்பான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸையே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்காம அவங்கள ரொம்ப லூஸில் விட்டு, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஆளே கிடையாது. ஈவன் கரண்ட்டாக நீங்கள் எடுத்து இது ரிலேட்டடாக ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிங்கன்னா போகிறோம், அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம மெட்டா வந்து ஆட்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்களே உங்களுக்கு டைரெக்டாக அட்மிஷன் எடுத்து கொடுக்குறோம், வாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நீ எதுக்கு அங்கே போயிருக்க. ஸோ கான்செப்ட் அதுதான், நீ படிக்க போன நீ ஏன் இதை பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு கன்சல்டன்சி, நாங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், இது நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ வி ஆர் ஹேவிங் ஒன் கவுன்சிலிங், நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணித்தரோம், ட்ராவல் அசிஸ்ட் பண்ணித்தரோம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து அங்கே நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க பார்ட்டி கூட எல்லா பெனிஃபிட்ஸும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கரெக்டான ஒரு இதில் செட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வீ கேன் டூ தட். ஸோ வி ஆர் சார்ஜிங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை?